அவள் தானே எங்கள் புன்னகை. குட்டிமா, குட்டிமா இங்க பாரு, அண்ணனை பாரு குட்டிமா, இங்க பாரு. நீ மட்டும் அண்ணனை விட்டு போயிட்ட, அவ்வளவுதான். இங்க பாரு. ஹரி, ஹரிமா கொஞ்சம் சீக்கிரமா போங்க விஜய். சரிம்மா. விக்ரம், ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே வா விக்ரம். அவளை சுயநலவை இறக்க விடாத. ஆமாங்க, பேசுங்க. ஹரி, ஹரி இங்க பாரு. ஹரி, அண்ணனை பாரு. ஹரி, உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். நீ உயிர் ஹரி. ஹரிமா, ஹரி இங்க பாரு. ஹரி இங்க பாரு. ஹரி, ஹரி, ஹரி கண்ண முழிச்சிரு. ஹரி, ஹரி, ஹரி உனக்கு ஒண்ணு ஆகாது. ஹரி, வேறுக்கனையே ஒருத்தி இப்படிதான் என்ன விட்டுட்டு போனா. அடுத்து நீயும் போயிடாத. டாக்டர் உனக்கு அபாஷன் ஆயிட்டா, அவன் குழந்தை உன்னை விட்டு போயிட்ட, நீ என்னை விட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க. ஹரி வேணாம். ஹரி என்ன ஏமாத்தாத, கண்ணை முழிச்சு பாரு. ஏற்கனவே ஒருத்தி விட்டுட்டு போயிட்டாளா? ஒருவேளை அடிக்கடி பூமி பூமின்னு சொல்றாரே, அந்த பொண்ணா இருக்குமா? அந்த பொண்ணுக்கு இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஐயோ சரி, இப்ப அது முக்கியம் இல்ல. ஹரி, ஹரிமா வேணாண்டா, அண்ணனை விட்டுட்டு போயிடாத. ஹரி, ஹரி பயமா இருக்கு. ஹரி கண்ணை திறந்து பாரு. அண்ணன் உன்னை எங்கேயும் விட மாட்டேன், என் கூட வச்சுக்கிறேன். கண்ணை தர ஹரி, எனக்கு அந்த குழந்தை கூட வேணாம், நீதான் வேணும். ஹரி கண்ணை தர. என்னங்க இங்க பாருங்க, இந்த நேரத்துல நீங்க தான் ரொம்ப தைரியமா இருக்கணும். என்ன டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஹரிக்கு ஒன்றும் ஆகாது. தயவு செஞ்சு தைரியமா இருங்க. ஏன்னா நீங்களே உடஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களெல்லாம் யார் தேத்துவா? அழுகாதீங்க. இல்ல இல்ல, என் தங்கச்சி, எனக்கு பயமா இருக்கு அனிதா, ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் ஆகாது, நம்புங்க, ஒன்றும் ஆகாது. ஹரிக்கும் ஒன்றும் ஆகாது, ஹரியோட குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாது. எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஏய் அல்லாத ஆதிரா, ஒன்னும் ஆகாது. அத போயிட்டு இருக்கேன், அல்லாத. இந்த ப்ளீடிங் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ டாக்டர் சொன்ன மாதிரி ப்ளீடிங் ஆகுது. அந்த குழந்தை போட கூட பரவாயில்ல, ஹரி உயிருக்கு ஏதாவது ஆகிடுச்சு, அவ்வளவுதான். ஒன்னும் ஆகாதுமா, நம்பிக்கையோட இருங்க. முச்சிமா, உனக்கு என்னடி ஆச்சு? என்னால யாருக்கும் போன் பண்ண முடியல, யாருக்கும் நெட் கனெக்ஷன் ஆக மாட்டேங்குது. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் பொண்டாட்டிக்கு ஏதோ பிரச்சனை. முச்சிமா, ஐயோ எனக்கு ஒண்ணு பார்க்கணும். ஆனா இங்க என்னைய வெளியவே விட மாட்டாங்க. உனக்கு போனும் பண்ண முடியல, கனெக்ஷன் ஆக மாட்டேங்குது, சிக்னல் கிடைக்கல. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, நான் வந்திருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டேன். முச்சிக்கு முன்னூறு தடவை முச்சிமான்னு கூப்பிடவே இல்லை, திரும்ப ஏன் எனக்கு போன் பண்ணல? உனக்கு என்னாச்சு முக்கியமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால உனக்கு கால் பண்ண முடியல, மெசேஜ் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. போன ஸ்விட்ச் அப்படி வந்தது. இப்போ வர்ற காலுமே எனக்கு கிடைக்கல, சுத்தமா சிக்னலே இல்லை. உன்னை தவிர இங்கு எனக்கு யாரடி? உனது நிழலிலே ஓய்வெடுப்பேன், உனது சுவாசத்தின் சூடு தீண்டினான், மரணம் வந்தும் நான் உயிர்த்தெழுவேன். உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே, பிரியும் நேரத்தில்
பார்வை இழக்கிறேன் நானடி. உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கெனவே தருவேன் பெண்ணே. உன் அருகில் வாழ்ந்தால் போதும் கண்ணே கண்ணே. என்னங்க ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, தூக்குங்க. நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. குட்டிமா, வேணாம் குட்டிமா, என்னை விட்டு போகாத. ஐயோ, ஹரி, என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க. ஏய் ஒன்னும் ஆகாது, அழுகாத. ஐயோ, தப்புலாம் என் மேலதான். ஐயோ, அவளுக்கு என்ன பிரச்சனை பார்க்காம இருந்திருக்கு. ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இருந்தா என் தங்கச்சி என்கிட்ட கொடுத்துரு. விக்ரம், அல்லாத விக்ரம், ஒன்னும் ஆகாது, சரியாயிடும். மாமா, இப்படியும் செக் பண்ணி உங்க ரிசல்ட் சொல்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடும் மாமா. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதா இல்ல எனக்கு யாரும் ஆறுதல் சொல்லுவான்னு வெயிட் பண்றதா முடியலம்மா. ஹரி, 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 உன் மேல அண்ணன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. என்கிட்ட வந்துடாரி, என்னை விட்டு போயிடாது. அண்ணன் அண்ணன் இனி உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், என் கூட வச்சுக்கிறேன். என்கிட்ட வந்துடாரி. ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டேன். நம்ம கனி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தானே அவளை பாத்துக்கிட்டேன். அவளுக்கு மட்டும் ஏதாவது வந்துட்டா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது விஜய். ஹரி, ஹரி, அண்ணனே ஏமாத்திராத ஹரி. ஹரிம்மா, நீ ஏமாத்திட்ட, அவ்வளவுதான். நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். அல்லாதம்மா, ஒன்னும் ஆகாது. என்ன பயமா இருக்கு விஜய், ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை அபார்ஷன் ஆயிட்டா, அவ உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ அந்த ப்ளீடிங் ஆனது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தை கூட போட பெத்துக்கலாங்க, ஆனா உயிர் அப்படி இல்ல. எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாதுமா, தைரியமா இரு. என்ன இப்படி நீயே உடஞ்சாலுதான் அவனுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுவா. அல்லாதடி, நீ நீ என்னை விட்டு போக மாட்டேன், எனக்கு தெரியும். தெரியாரு, போக மாட்டேன்ல மாமா, போக மாட்டேன், எனக்கு தெரியும். ஏன்னா அண்ணன் இல்லாம உன்னால இருக்க முடியாது. எங்க போனாலும் அண்ணனை கூட்டிட்டு போயிருவேன், எனக்கு தெரியும். நீ போக மாட்டேன், போக மாட்டேன் தானே. அண்ணாவை ஏமாத்துன, அவ்வளவுதான் குட்டிமா, உன்ன அவ்வளவுதான். தோள் மீது தாலாட்ட என் பச்சை கிளி நீ தாய் போல தாலாட்ட என் தங்கமே நீ ஹரி, என்னங்க ஹரி, என்னங்க என்னங்க அழாதீங்க. நீங்க இங்க பாருங்க, அழாதீங்க. ஹரிக்கு ஒண்ணும் ஆகாது. கண்டிப்பா உங்க ஹரி உங்ககிட்டே வந்துருவா. ஹரிய நீ ஏமாத்த மாட்டல்ல ஹரி? நான் சொல்றேன், இங்க பாருங்க. நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன். ஹரிக்கு ஒண்ணும் ஆகாது. யாருக்கு ஒண்ணு ஆகாதுல்ல. ஹரி என்ன அண்ணனை கூப்பிடுவல்ல. என் குட்டி மகனே ஏதாவது ஆச்சு, அவ்வளவுதான். நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். நான் வாழ்ற வாழ்க்கையே அவளுக்காக தான். நான் எதுக்கு இந்த உசுரை வச்சு வாழ்றேனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட உலகமே ஹரிதான்.
நான் தான் சொல்றேன்ல, ஹரிக்கு ஒன்றும் ஆகாது. ஹரி மேல நீங்க வச்சிருக்க பாசமும் ஹரி உங்க மேல வச்சிருக்க பாசமும் ஹரிக்கு ஒன்றும் ஆக விடாதுங்க. இந்த பாச போராட்டத்துல கண்டிப்பா உங்க பாசம் தான் ஜெயிக்கும். ஆனா நீங்க இப்படி நம்பிக்கை இல்லாம அழுகும் போதுதான் அது உண்மையா பொய்யாங்கிற மாதிரி இருக்குது. பயமா இருக்கு. இங்க பாருங்க, உங்க பயம் ரொம்ப நியாயமானதுதான், நான் தப்பு சொல்லல. ஆனா இந்த பயத்திலையும் நீங்க உங்க மனசுக்குள்ள நினைக்க வேண்டியது என் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்க மனசுக்குள்ள ஆணித்தரமா நினைங்க. கண்டிப்பா ஹரிக்கு ஒன்றும் ஆகாது. ஆமா விக்ரம். சின்ன வயசுல ஒரு எறும்பு கடிச்சிட்டா கூட அண்ணா எறும்பு கடிச்சிருச்சு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன். இத்தனை நாளா வயிறு வலிய தாங்கிக்கிட்டு எனக்கு பயமா இருக்கு. ஹரிக்கு ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாதுல்ல, ஒன்னும் ஆகாது இல்லம்மா, சொல்லு. உங்க பூமி சொல்றேன், ஒன்றும் ஆகாது. கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே, என் உயிரே நீ அழுகக்கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. கிடைச்சது இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம்தானடி. குடித்தது எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்தது மறுக்கிறதும் வழக்கம் தானே. நான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி. சாரி அந்த பூமிங்கிற வேர்டை யூஸ் பண்ணதுக்கு. இப்போ வரைக்குமே அந்த பூமி யாருன்னு எனக்கு தெரியாது, அது நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. அடிக்கடி பூமின்னு சொல்லி தான் என்னை நீங்கள் நெருங்கியிருக்கீங்க. அந்த பூமி யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் அழுகிறது என்னால் பார்க்க முடியல. அதுக்கு தான் அதை சொன்னேன். சாரி, ஹரிக்கு ஒன்றும் ஆகாது. ஹரி நல்லபடியா குணமாயிடுவா. அவன் வயிற்றுல இருக்க குழந்தையும் நல்லபடியா அவன் கர்ப்பப்பைக்குள்ள போயிடும். ப்ளீஸ் அழுகாதீங்க, என்னால் அதை தாங்க முடியல. என்னங்க, இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே தானே இருக்காங்க, அப்படியே அன்வான்டா பூமின்னு ஒரு பர்சன் உள்ள வருது. இத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம் ஆதிரா, விடு. இப்போதைக்கு விக்ரம் நார்மலானா போதும். நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் பொண்டாட்டி தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக உணர்ச்சி இல்லாதவ இல்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு அல்லாதீங்க, ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன், உங்களுக்கு நான் இருக்கேன். காயப்பட்டிருக்கும் மனசுக்கு ஒரே ஒரு ஆறுதல் நான் இருக்கேன்னு சொல்றது மட்டும்தான். அதனால தான் அதை யூஸ் பண்ணேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. உங்க ஹரிக்கு, அதாவது உங்க குட்டிமாக்கு ஒன்றும் ஆகாது. அதை நீங்க முழுசா நம்புற வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் உங்களை விட்டு போகாது. நம்புங்க, நம்புங்க, நான் சொல்றேன்ல. கண்டிப்பா உங்க குட்டிமாவும் சேஃப் ஆவா, அதே மாதிரி உங்க மருமகளும் சேஃப் ஆயிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களே உடஞ்சு போனா உங்க குட்டிமாக்கு யாரு பதில் சொல்லுவா, யாரு ஆறுதல் சொல்லுவா? உங்க குட்டிமா வாயால கண்டிப்பா அண்ணன்னு வாய் திறந்து கூப்பிடுவா. அதே மாதிரி உங்க மருமக மாமான்னு கூப்பிடுற ஒரு நாள் வரும். ப்ளீஸ் சார், அழாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், எப்போதும் இருப்பேன். ஏ பூமி, நீ இருந்த ஒரு இடத்த யாரும் நிரப்பிட முடியாதுன்னு தான் எத்தனையோ நாள் நினைச்சிருக்கேன். ஆனா இது என்ன, எனக்கு ஒன்றும் புரியல பூமி. நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா நீ கூட இப்படித்தானே இருந்திருப்ப. என்னால முடியல பூமி. ஆனா என் ஹரிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ். டாக்டர், என் தங்கச்சி தான் அன்னைக்கு வந்தவள டாக்டர். டாக்டர், நீங்க சொன்னீங்க ஆபரேஷன் ஆயிட்டா, என் தங்கச்சி உயிருக்கு ஆபத்து. தப்பா மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க டாக்டர், அது என்னால தாங்கிட முடியாது. ஆமா டாக்டர், முடியாது டாக்டர், எங்களால அதை தாங்க முடியாது. குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, ஹரிக்கு மட்டும் எதுவும் ஆயிருக்க கூடாது. தப்பா அதை சொல்லிடாதீங்க டாக்டர்.
யாரையுமே சமாளிக்க முடியல. ப்ளீஸ் டாக்டர், தப்பா எதுவும் சொல்லாதீங்க. இருங்க இருங்க, நீங்களே பேசிட்டு இருந்தா நான் எப்படி பேசுறது? ஆளாளு பேசிட்டு இருந்தா நான் பேச வேணாமா? ஒன்றும் பயப்பட வேணாம், ஒன்றும் இல்லை, ஓகேவா? குழந்தை நல்லபடியா கர்ப்பப்பைக்குள்ள போயிடுச்சு. டாக்டர், நீங்க என்ன சொன்னீங்க? ஆமாம்மா, அவங்க கன்சீவாக இருக்காங்க. குழந்தை நல்லபடியா கர்ப்பப்பைக்குள்ள போயிடுச்சு, ஓகேவா? டாக்டர், நிஜமாவா? என் தங்கச்சிக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கா? குழந்தையும் நல்லா இருக்குல்ல? என்னங்க இப்பதான் டாக்டர் உயிரே வருது. ப்ளீடிங் ஆகவும் ரொம்ப பயந்துட்டோம். டாக்டர், அப்புறம் ஏன் ப்ளீடிங் ஆச்சு? எங்கள் ப்ளீடிங் ஆகும் தான் நாங்கள் ரொம்ப பயந்து போய் வந்தோம். ப்ளீடிங் எதனால? நான் தான் அன்றைக்கே சொன்னேன்லம்மா, ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் டேப்லெட் வேறு சாப்பிட்ருக்காங்கன்னு சொன்னதா இல்லையா? நார்மலாக நமக்கு இந்த பீரியட்ஸில் ஒரு டேப்லெட், மெயினாக சொல்லணும்னா டேப்லெட்டே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது இயற்கையான ஒரு விஷயம். அதை டேப்லெட்டு அது இதுன்னு போட்டு வர வைக்கிறது தப்பு தான், ஒரு டாக்டர் நானே சொல்கிறேன். இருந்தாலும் அது சிலருக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், ஓகேவா? எல்லா ப்ளஸ் இருந்தாலும் அது ஒரு மைனஸாக இருக்கும். அதனால் பீரியட்ஸ் டேப்லெட் சாப்பிட்றாங்க. ஒன்று சாப்பிட்டாலே போதுமானது தான். ஆனால் இவங்க சாப்பிட்டதை பார்த்தா ஒரு 7-8 பீரியட்ஸ் டேப்லெட்டு சாப்பிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. டாக்டர், 7-8? டாக்டர், நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், ஒரு நாள் கூட அவள் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அந்த விஷயத்தில் அவளுக்கு எந்த ப்ராப்ளமே இருந்ததில்லை, நார்மலாக இருக்கும் அவளுக்கு. ஆனால் ஏன் இதை சாப்பிட்டான்னு எனக்கு தெரியல டாக்டர். புரியுதுமா, ஆனால் என்ன சுச்சுவேஷனில் சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஓ, அதனால் இருந்த ஸ்டாக் பிளட்டு தான் ப்ளீடிங்காக வெளியே வந்திருக்கு, ஓகேவா? மற்றபடி குழந்தைக்கும் ஒன்றும் ஆகலை, தாய்க்கும் ஒன்றும் ஆகலை. குழந்தை நல்லபடியாக கர்ப்பப்பைக்குள்ள போயிடுச்சு, ஓகே? ஷீ இஸ் கன்சீவ், ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம், ஓகேவா? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்தில் ஓடும் பூந்தேனே, வரமும் தவமும் நீயே, வலியும் மருந்தும் நீயே, உயிரினில் கலந்தயம் தாயே, தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ, உயிரே என் உயிரே யாவும் நீதானே. டாக்டர், என் தங்கச்சி பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு மேலேயும் அவங்கள நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும், ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். அன்னைக்கு இது சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த ஷாக்கே நீங்கள் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சொல்லலை. அவங்க ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு புரியுது. ட்ரீட்மெண்ட் பண்ணதில் நல்லாவே புரியுது. என்ன, உடல் நிலையில் ஏற்படுற மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியும், ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, என்ன ப்ராப்ளமுங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எங்ககிட்ட உடம்புக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது, மனசுக்கு இல்லை. ஸோ அவங்க என்ன விஷயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, அவங்களோட ப்ராப்ளம் என்ன, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது, ஓகேவா? அது எல்லாத்தையும் பேசி கண்டுபிடிங்க. அவங்கக்கிட்ட பேசி அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக ப்ரெக்னென்சி டைமில் மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ஓகேவா? சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுவாங்க, சிரிப்பாங்க, எரிச்சலாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகே? இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக அவங்களோட ப்ராப்ளம் என்ன, முதல்ல அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் வேறு யூஎஸில் இருக்காருன்னு சொல்லி சொன்னீங்க, முடிஞ்சால் அவரை வர வைங்க. ஏன்னா எல்லா பொண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு டைமில் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. அது உங்களால் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, இல்லையா நீங்களே கேர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இனி நீங்கள் கேர் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது, ஓகேவா? மாதம் மாதம் கரெக்டாக செக்கப் கூட்டிகிட்டு வாங்க. பேபியோட மூமெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கரெக்டான ஃபுட்டு கொடுங்க. டெலிவரி டைம் வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? கேட்பீங்க, ஏன் இந்த உலகத்தில் வேறு யாருமே ப்ரெக்னென்ட் ஆகலையா, இந்த அளவுக்கு கேர் பண்ண சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது ஏர்லி ப்ரெக்னென்சி, அதாவது குழந்தை போக வேண்டி இருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, அதுக்காக சொன்னேன். நிறையா ப்ராப்ளம் இருக்குது.
இப்போ இல்லை, டெலிவரி டைம் நெருங்க நெருங்க ப்ராப்ளம்ஸ் வரலாம், அதுக்காக சொன்னேன். ஓகேவா? சரி, ஓகே. ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன், ஒரு 1/4 மணி நேரம் கழித்து போய் பார்த்துட்டு அப்படியே ரீசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. நான் சொன்ன விஷயம், அவங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதை என்ன ஏதுன்னு பார்த்து அவங்கள முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு ப்ரெக்னென்ட்டான பொண்ணும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைப்பாளே தவிர அழுகிறதுக்கு நினைக்க மாட்டா. ஆனால் உங்கள் தங்கச்சி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய காயம் இருக்குன்னு மட்டும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அதை நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. 1/4 மணி நேரம் கழிச்சு பாருங்கள். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் டாக்டர். டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? நான் தான் வரலன்னு சொன்னேன்ல, என்னை ஏன்டா கூட்டிட்டு வந்த? டேய், காலையில எல்லாரும் இருந்தனால என்னால அவகிட்ட பேசவே முடியலடா. அதுக்கு நடு ராத்திரில வந்து பேசணுமா? டேய், அதான் அப்ப பேச முடியலன்னு சொல்றேன்ல. டேய், அவகிட்ட கொஞ்சம் பேசணும்டா. ஏன்னா பேசுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாம போயிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதான் இன்னும் 10 நாள்ல கல்யாணம். இன்னைக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அது மட்டும் பேசிட்டு வந்துடலாம்டா. எப்படி நேர ஏதோ எதுக்குள்ளேயே பூந்த மாதிரி வீட்டுக்குள்ள போலான்றியா? டேய், அப்படி இல்லடா. இவன் ஒருத்தன் அப்படி போனா விட்டுருவாங்கடா. நம்மளே நம்ம வீட்டுல இருந்து என்னென்னலாம் போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். செவரேறி தாண்டா குதிக்கணும். என்னது செவரேறி குதிக்கணுமா? இந்த வேலையில ஏன்ட் ஆகாது. என்ன கூட வர சொன்னா அவ்வளவுதான். எப்படி பேசுவியோ என்ன பேசுவியோ ஐ டோன்ட் கேர். டேய், என்னடா முன்னெல்லாம் வாய் வலிச்சு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிப்ப, இப்பெல்லாம் என்ன விலகிக்கிட்டே போற? டேய், நான் விலகணும்னு இல்லடா, எனக்கு தான் மனசு சரியில்லைன்னு சொல்றேன்ல. அப்புறம் என்ன இருந்தானே உன் மனசை நான் சரி பண்றேன். வா போலாம். வெண்ணிலவு சாரல்லி வீசும் குளிர் காதல்லி ஆசை வந்து ஆசை தீராடுகின்றோம் ஜல்லி. எப்போதுமே நீ அழகு தாண்டி. சொல்லும் நைட்ல இதே ட்ரெஸ்ஸோட தூங்குறதா? நெவர். என்னைக்குமே ஐம் ஏ ஃப்ரீ பேர்ட். ஓகே, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிடலாம். நாளைக்கு வேற மாதவன் கூட வெளியே போகணும், அதனால அலாரம் வச்சுட்டு தூங்கணும். சரி, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடலாம். என்னது ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போறாளா? மாதவா, இது தப்பு. என்னடா தப்பு? அவ உனக்கு பொண்டாட்டியாக போறவ தானே, அப்புறம் என்ன இருந்தாலும் இது தப்பு. இந்த காலத்துல அவன் என்னென்ன எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா நீ இருக்கியடா, நீ தேடுற மாதிரி இல்ல. கத்தாதடி, நான் தானே வந்திருக்கேன், அப்புறம் என்ன? டேய், நீ எப்படி உள்ள வந்த? காலால அடிச்சு மூஞ்சி பேத்துருவேன். காலால உள்ள வந்தானாமா? டேய், என் வீட்டுல இருக்கா தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில தானே நீ பார்த்த, அதுக்குள்ள என்ன? உன்ட்டெல்லாம் பேசிட்டு இருந்த வேலைக்கு ஆகாதுடி. டேய், என்ன ரொமான்ஸா? உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதே, என்னது புது பழக்கம்? ஏய், உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுடி. நானே என்னென்னலாம் போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு. அதான். ஏன் உனக்கு அப்படி இல்லையா? ரொம்ப பண்ணாத. அன்னைக்கு சண்டை போட்டதுக்கப்புறம் 2 பேரும் ஒழுங்கா கூட பேசிக்கல. காரணம் காலேஜுக்கே நம்ம போகல, அதனால தான். ஃபோன்லையும் பேசவும் இல்லை. அதனால என்ன பார்க்கணும்னு வந்துட்டேன். நான் நினைச்ச தாண்டி நடந்துட்டு இருக்கு. வரிசையா உங்க வீட்ல இருந்தே எங்க வீட்டுக்கு பொண்ணு எடுத்துட்டு இருக்காங்க. சரி, அதனால அடுத்து நமக்கு கல்யாணம் வரும். நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. சரி, அதுக்கு அதுக்கு என்ன? அதான். நீ ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? டேய், மூஞ்ச பேத்துருவேன். என்ன என்ன என்ன? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுலாம் படுக்க மாட்டேன், அப்படிதான் தூங்க போறேன். இல்ல, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு. நீ என்ன ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பாட்டிட்ட செருப்படி வாங்கிட்டு போகாம மூடிட்டு வீட்டுக்கு போ. வந்தாச்சு, என்ன பார்த்தாச்சு, எங்க கை வைக்கணுமோ அங்க கையும் வச்சாச்சு. கிளம்பு. என்னடி துரத்தி விடுறதுல இருக்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏதாவது? என்ன ஏதாவது? இல்லடி, ஏதாவது. அதான் என்ன ஏதாவது? உனக்கு ஒழுங்கா லிப்லாக் கூட பண்ண தெரியாது. போட, ஆளப்பாரு. இல்லடி, நான் நல்லா ரொமான்ஸ் பண்ணுவேன்டி. டேய் மாதவா, சிலர்லாம் பார்த்தாலே தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் கூட 1 வருஷம் 2 வருஷமாவா இருக்கேன், சொல்லு பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கையில இருந்தே என் பின்னாடி சுத்தன வந்தானே நீ. உன்னை பத்தி உன் அம்மாக்கு தெரியறத விட எனக்கு தான் தெரியும். என்ன ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. சான்ஸ் ஊத்திக்கு குப்பையில வீசு. உனக்கு எத்தனை தடவை சான்ஸ் கொடுப்பாங்க? மூஞ்ச பாரு, போ. எதுக்குடா பல்ல காட்டுறேன்? சும்மா சிரிச்சு பார்த்து ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு.
நிலையில் தான் இருக்கிறோமே தவிர சந்தித்திடவே முடிந்திடாத நிலையல்ல. என் இருவழிகளும் உன்னை காணவில்லை என்றாலும் என் இதயமும் உன் பெயரை நான் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. உன் உச்சரிப்பு சத்தத்தில் என் இதயம் நொறுங்குகிறது. காத்திருப்பு கூட சுகம்தான். கிடைப்பது நீயாக இருந்தால் பல யுகங்கள் காத்திருப்பேன். நினைவுடன் தான் என் மனதில் வந்து போத்தாய். இறுதி நினைவோடு என்னை விட்டு செல்வாயா? உனக்காக உன் கரம் பிடிக்க காத்திருக்கும் உன் கண்ணீரின் காதலி. என்றும் உன் நினைவில் உனது சிரிப்பினில் சிதறும் அழகினை போக்க ரசித்தே வாசம் பிறந்ததோ. வேர்வை துளிகளும் தீர்த்தம் போல என் மேலே படுகையில் பாவம் அழியுதோ. இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே. இரவில் தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே. உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் இறகை போலே பறக்கிறேன். நீ இன்னமும் வெளியே உட்காந்துட்டு இருக்கா? ஐயோ ஐயோ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேல. எனக்கு தெரியும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு. நீ உனக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நான் எல்லாத்தையும் செய்யற மிருதுலா. சவால் விட்டது யாருக்கிட்ட? சந்தியா கிட்ட. சந்தியாக்கு சவால்னா சும்மா அவள் சாப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது. என்ன சவால்னா சவாலாத்தான் பாப்பா. அதாவது இன்னமும் அந்த கிறுக்கு பையலுக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா? அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் அவன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அது அவனுக்கு எப்ப புரியுதோ அப்பதான் உண்மை என்ன பொய் என்ன அவன் உணர்வான். அது எல்லாத்தையும் உணர்த்த போறவன் நான் தான். இவனை நினைச்சா ஒரு பக்கத்து கஷ்டமாவும் இருக்கு, ஒரு பக்கத்து கோபமாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன், அப்பா இறந்து போனதுக்கு முக்கியமான காரணமே இவன் தான். ரெண்டாவது, நம்ம வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு நினைக்க வச்சதும் இவன் தான். மூணாவது, என் விஷயத்துல தலையிட்டது. நாலாவது, எனக்கு பிடிக்காததை செய்யறதுன்னா புரியலல்ல. எனக்கெல்லாம் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எந்த விருப்பமும் கிடையாது. அந்த வீட்டுக்கு நம்ம அனிதாக்காவே போதும் தான் நினைச்சேன். ஆனா இன்னொரு பொண்ணு எடுக்கிறானுங்கல்ல, விட்டுட்டு பாக்குறதுக்கு நான் என்ன கேனச்சியா? அவ்வளவு சீக்கிரத்துலாம் இதை என்னால சும்மா விட முடியும். ஏய், நான் சந்தியாடி, நெருப்பு. என்ன, என்கிட்ட யாரும் நெருங்கி ஜெயிச்சிடவே முடியாது. அவன் ஆளு தெரியாம சவால் விட்டுட்டான். கண்டிப்பா இந்த சவால ஜெயிக்க போற வேணுமோ நான் எப்படி எல்லாத்தையும் தலைகீழ மாத்திரைன்னு மட்டும் பார்க்க சொல்ல. அவங்க என்ன சொன்ன மாதிரிதான். நிச்சயதார்த்தம் பண்ணட்டும், பொண்ணு பார்க்கட்டும், பூ வைக்கட்டும், ரிசப்ஷன் பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா அந்த தாலி மட்டும் உன் கழுத்துல நான் ஏற விட மாட்டேன். எல்லாத்தையும் பொறுமையா இருந்து கரெக்டான நேரத்துல சரியான இடத்துல அடிக்க போறவ சந்தியா தான். அப்பனிப்பா மூக்கு உடஞ்சு. ஏன் மிருதுலா? தொடங்கினால் கூசும் இடங்களா, நகங்களே கீறும் படங்களா, தேகம் என்பதென்ன ஒரு அடி கோபுரம், ஆடி நழுவும் போது காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? என் அண்ணன் உங்களை அங்க பாக்குறதுக்கு. அண்ணன் வந்தாரா? இன்னும் யார்த்தையா? இல்லைங்க, ஏதோ பேசணும்னு சொல்லி உங்களை பார்க்க வந்ததான் என்கிட்ட சொன்னான். அதான் நானும் வந்தேன். நீங்க இங்க? தூக்கம் வரல, நீங்க வந்து உட்கார்ந்துருந்தேன். இன்னும் யார்த்துல எதுக்கு? நான் கூட சொன்னேன், வேணாண்டா, மார்னிங் கூட ஃபோன் பண்ணி பேசு, இந்நேரத்தில் வீட்டுக்கு போய் ஏதாவது மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வந்தான். ஆனா நீங்க இங்க இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க. கீர்த்தி, நீ எங்கேயோ இங்கதான் பக்கத்துல இருக்க. அந்த உணர்வு எனக்கு காட்டுது. ஆனா எங்க இருக்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கின அன்னைக்கு நான் உன்னை பார்த்து பேசியிருந்திருக்கேன். நீ எப்படி இருப்ப, உன் தோற்றம் எப்படி இருக்கும், இப்பெல்லாம் என் கனவுல என்ன வாழ்ந்துட்டேன். நிஜத்துல என்னால உன்னை பார்க்க முடியல, தொட்டு உணர முடியலடி. லவ் பண்றவங்க எல்லாரும் கனவுல வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்கடா அருண். அந்த வகையில என் வாழ்க்கை உன் கூட கனவாவே போயிடுச்சுல. என்னால நிஜத்துல உன் கூட வாழ முடியாதுல்ல. தப்பு பண்ணிட்டேன்.
நீ எனக்கு ஃபோன் பண்ண அன்னைக்கு உன்னை நேர்ல பார்த்து நான் மீட் பண்ணி இருந்திருக்கணும். அப்ப நான் மீட் பண்ணியிருந்தா நீ யாரு, நீ எப்படி இருப்ப எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. கண்ணு கெட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நீ இல்லாத வாழ்க்கை நரகோண்டி. நீ இல்லாம ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துவேன் மட்டும் நினைக்காதடா. என்னைக்குமே நீ மட்டும் தான். சாவை விட கொடுமையானது ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறது.